வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். வாழைப்பழத்துல போதுமான அளவுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதால நம்மளுடைய உடலுக்கு அதிக சுறுசுறுப்பு கொடுத்து உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதுங்க வாழைப்பழம். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, போதுமான அளவுக்கு கலோரிகள், நார் சத்து, இவை அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழங்கள் நிறைந்திருக்குங்க. வாழைப்பழம் வெறும் சுவைக்காக மட்டும் கிடையாது, அதை தாண்டி மருத்துவ நன்மைகளுக்கும் பெயர் பெற்றது. அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம், வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு விதமான ஒரு மனநிலை, பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும். அதுக்கப்புறம் மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையில சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய தசைகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டங்களை நரம்புகள் வழியாக நமக்கு பாய்ச்சும். இதனால நம்மளுடைய உடம்புகள்ல செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பா மன அழுத்தம் நமக்கு இருக்காதுங்க. புகைப்பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் ஒரு போதை பழக்கம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால சில பேர் நிறுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்க வேணும் அப்படின்னு ஒரு சில சமயங்கள்ல தோன்றும். அந்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது ஒரு வாழைப்பழத்தை அவங்க உடனே சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த புகைப்பிடிக்கக்கூடிய தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலமாக அவங்க புகைப்பிடித்ததால உடல்ல தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நீக்கி விடுங்க. அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி புகைப்பிடிக்கக்கூடிய அந்த உணர்வையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம், மெக்னீசியம் நமக்கு நீக்கிவிடும். நரம்புல இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நம்ம பாத்தீங்கன்னா வேற விதமான ஒரு சிந்தனைகளை நமக்கு யோசிக்க வச்சிரும். ஸோ அந்த டிப்ரெஷனான மைண்டுக்கு, மீண்டும் புகைப்பிடிக்கணும் அப்படின்ற அந்த டிப்ரெஷனான மைண்டுக்கு நம்மளை போக விடாது வாழைப்பழம். இத்தனை காலமாக புகைப்பிடித்தல தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே நம்ம நச்சு கழிவையுமே வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாங்க. கண்கள் நலம் பெறுவதற்கு, கூர்மையான கண் பார்வையை பெறுவதற்கு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போதெல்லாம் பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கான காரணம் பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது முதல் காரணம். அப்புறம் வயசாகக்கூடிய காரணம் இரண்டாவது காரணம். அப்புறம் போன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்ல நம்ம இருக்கும் அப்படின்றது அது ஒரு மூணாவது காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மரபு வழி, ஜெனட்டிக் ரீசன்ஸ் காரணமாகவும் பல பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா போதுமான அளவுக்கு கண்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானதாக கண்கள் இருக்குங்க இல்லையா? இந்த கண்களை கொண்டுதான் நம்ம அனைத்தையுமே பார்க்கிறோம். எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக நீங்க வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. ஸோ இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும், விழிப்படலம் சேதமடையாம பாதுகாக்கும், கருவிழியினுடைய நலத்தை மேம்படுத்தும். இதனால மாலைக்கண் நோய், பார்வை கூர்மை இல்லாம போறது இதெல்லாமே சரி செய்யப்பட்டு கூர்மையான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்களுக்கு கூட பார்வை ரொம்ப மங்கி போயிருக்கு அப்படின்னா அதை அவங்க ஓரளவு சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கூட வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுங்க. வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல வயிற்றுப்போக்கு எப்படி ஏற்படுதுன்ற காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம சரி பண்ண முடியும். இப்போ கெட்டுப்போன உணவுகளை நம்ம சில சமயம் சாப்பிட்றதாலையும் அப்புறம் சில நோய்கள் காரணமாகவும் அந்த நோய்களினுடைய தாக்கத்தின் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்ற அந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கெல்லாம் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள், உப்புகள் இதெல்லாமே நமக்கு இழந்து போயிடும். திரவ இழப்பு மூலமாக இதெல்லாமே நமக்கு உண்டாகும். நம்மளுடைய உடம்பு சோர்ந்து காணப்படும். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியாது, எழுந்து நடக்க முடியாது, உட்கார கூட முடியாது, படுத்து தான் நம்ம இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல கொஞ்சமா உப்பு, சர்க்கரை கலந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெறுவோம். வயிற்றுப்போக்கையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதை பாத்தீங்கன்னா அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். வயிற்றுப்போக்கு நிக்க வைக்கிறதுக்கு சர்க்கரையும் அந்த உப்பும் கலந்த கரைசலும் வாழைப்பழங்களும் சேர்ந்து நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா நம்ம ரிலீஃப் ஆயிடலாம்.
இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மற்றும் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து தான். பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள்ல இறுக்கத்தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இறுக்கத்தன்மைகளை தவிர்த்தும் மேலும் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதிரி நரம்புகள்ல இறுக்கத்தன்மை இருக்கிறது தான் நம்ம பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம், அதாவது ரத்த அழுத்தம்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இறுக்கங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போகாது. அதனால மயக்கம், நமக்கு வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சோர்வெல்லாம் இருக்கும் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ரத்த அழுத்தத்தை கியூர் பண்ணோம் அப்படின்னா இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாதால இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒருவேளை இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த ரத்த நாளங்கள்ல ஏதாவது கொழுப்பு படிவுகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கொழுப்பு படிவுகளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து நீக்கிவிடும். ஸோ ரத்த நாளங்கள்லையும் கொழுப்பு படிவுகள் கிடையாது, நம்மளுடைய நரம்புகள்லையும் இறுக்கங்கள் கிடையாது. அப்போ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் ரெண்டுத்தையுமே நம்ம ரிலீவ் பண்ணிடலாம். வாழைப்பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சென்று வர ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலமாக இருக்குங்க. அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளணுங்க. அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்கள்ல எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த அல்சர் வந்து யாருக்கெல்லாம் ஏற்படும் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்களுக்குமே இந்த அல்சர் அப்படின்ற பிரச்சனை வந்து ஏற்படும். காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னா இந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்களை கூடிய விரைவில் நம்ம குணப்படுத்தலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டாலுமே அல்சர் வந்து சரியாயிடும், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடு நம்ம வந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சீரமைக்கப்படும். இதனால அந்த செயல்பாடு வந்து கரெக்டாக அமிலங்கள் சுரக்கும் போது கரெக்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நாமளும் சாப்பிடுவோம். ஸோ அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா காரசாரமான உணவுகள் அல்சர் பேஷண்ட் மட்டும் கிடையாது, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா காரசாரமான உணவுகள் குடல்களுக்கு தீமையை விளைவிக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அல்சர் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சினாலுமே காலை உணவெல்லாம் மறக்காம சாப்பிடுங்க, பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. காரசாரமான உணவுகள் வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களுக்கு போதை தலைக்கேறி இருக்கு அப்படின்னா அந்த போதையை வந்து இறக்க வைக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக எப்போதுமே போதையோடு இருக்கணும், வாழைப்பழங்கள் எடுத்துக்கணும், அந்த போதை இறக்கணும்னு நினைக்காதீங்க. போதை பழக்கம், அதாவது மருந்து அருந்துதல் அப்படின்றது ஒரு கெட்ட பழக்கம், அது வந்து நீங்க விட்டு விடுவது நல்லது. அதைத்தான் நாம எல்லாருமே வந்து விரும்புறோம். இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமா கெட்டி தயிர் அவரும் கொஞ்சம் தேன் கலந்து மிக்சியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்துல போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அதாவது உடல் நரம்புகளுக்கு இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகளுடைய ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு போகும்போது அந்த போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து தடைபட ஆரம்பிக்கும். நரம்புகள் தசைகள் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாழ்த்தப்பட்டு போதை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும். மீண்டும் நம்ம சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்போம். மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மறுநாள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து ப்ராப்பரா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இல்லாம கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டு விடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டில் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்திடும். ஸோ மலக்குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு விடும். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாழைப்பழம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.